வணக்கம் மக்களே, இன்று நம் சேனலில் சுயம்பு அக்னீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் கொளத்தூர் என்ற ஊரில் வல்லாரை என்ற கிராமத்திலிருந்து அக்னீஸ்வரர் நந்தீஸ்வரர் கண்டெடுக்கப்பட்டு 8 வருடங்களாக பூஜை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இதன் வரலாற்றை சிவபித்தன் ஐயா ராமமூர்த்தி அவர்கள் கூற கேட்போம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல கொளத்தூர், அதுக்கு பக்கத்துல வெள்ளாரை கிராமம். இது இங்க சுயம்பு அக்னீஸ்வரர் இவரு. நாங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த ஊருக்கு ஒரு வேலை விஷயமா வரும்போது இங்க இருக்கு, இந்த லிங்கம் இருக்கு, யாரும் பாக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க பார்த்தா ஒரு முள் புதர்ல இருக்கு. அந்த முள் புதர்ல கிளியர் பண்ணி அன்னையில இருந்து சிறு சிறு பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாசம் பிரதோஷம், பின்னாடி குளக்கரை வராகின்னு சொல்லி குதிரை வராகி வச்சிருக்கோம். அதுக்கு பஞ்சமி பூஜை இருக்குது, இங்க அமாவாசை பூஜை இருக்கு, அன்னதானம் இருக்கு. இப்ப 8 வருஷமாவும் மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், இது எல்லாமே விடாம பண்ணிட்டு வரோம். இந்த லிங்கத்தோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்கம் லைட்டா சாஞ்சி திருக்கணி குண்டத்தை பார்த்த மாதிரி இருக்கும், நந்தி சாஞ்சி திருவண்ணாமலை பார்த்த மாதிரி இருக்கும். திருவண்ணாமலையில கோபுரத்துக்கு உள்ள போனா வலது கால் மணிக்கு இடது கால் தூக்கி வச்சிருப்பாரு. அப்படிதான் இந்த கருவறை சக்தி இருப்பார். நீங்க நல்லா உற்று பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நந்தியோட வாயில் சிவலிங்கம் பிரதோஷம் பண்ணிருக்கோம். இது ரொம்ப ஆரம்பமா பாத்தீங்கன்னா 280 வருஷம் வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியல, அதுக்கும் மேல ஒரு பழமையான லிங்கமா தான் இருக்கும். கிழக்க பார்த்த லிங்கம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்னி தீர்ப்பு, இது எல்லாமே ஒரு சின்ன திருவண்ணாமலையில் சொல்லலாம். ஓம் நமச்சிவாய சிவாய நம. சர்பதோஷம், சரும வியாதிகள், தீராத நோய் தீர்க்கும் நவநாக கன்னியம்மன். இந்த அம்மனின் கதையை பின்பு விரிவாக பார்க்கலாம். சித்தரின் ஜீவ ஆத்மா உள்ள இடம் ஸ்ரீலஸ்ரீ சக்தி சித்தர். இவருக்கு வருடாந்திர குரு பூஜையும் நடைபெறும். அஸ்வாருட வாராகி அபராஜிதா என்ற குதிரையை வாகனமாக கொண்டவர். இவரை வழிபடுவதால் ஞானத்தை அளித்து மனசஞ்சலம் நீக்கி சத்துருக்களை வெல்லலாம், செல்வ வளத்தையும் அளிப்பார். இப்பொழுது சோமவார பூஜை காணலாம். நந்திதேவரின் திருவாயில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காணலாம். இங்கு பாலாபிஷேகம் செய்ய அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. லிங்க திருமேனியை தொடாமல் செய்ய வேண்டும். மற்றும் அஸ்வாரூட வாராகிக்கும் நவநாக கன்னியம்மனுக்கும் பக்தர்களே பாலாபிஷேகம் செய்து அலங்காரம் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த தலத்தில் வன்னி மரம் இருப்பது சிறப்பு. நாளை மார்கழி பிரதோஷ பூஜையில் 27 நட்சத்திரங்களுக்குரிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். அக்னீஸ்வரரை வணங்குவதால் வெப்பத்தால் உண்டாகும் நோய் நீங்கும். நன்றி நற்பவி. மீண்டும் அடுத்த பதிவில் காணலாம்.